ஜெர்மனியில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் பல மாற்றங்களும் நடைமுறைகளும் அமுலுக்கு வர உள்ளன. அதற்கமைய மார்ச் மாதம் ஓய்வூதியதாரர்கள் அதிக சுகாதார காப்பீட்டு பங்களிப்புகளை செலுத்த ஆரம்பிப்பார்கள். மேலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஓய்வூதியங்கள் எவ்வளவு உயரும் என்பதை அரசாங்கம் அறிவிக்கும். அத்துடன் பவேரியா, பேடன் விட்டம்பர்க் மற்றும் ரைன்லாண்ட் பாலட்டினேட் ஆகிய இடங்களில் உள்ளூர் மற்றும் மாநில தேர்தல்கள் நடைபெறும். அது மட்டுமன்றி ஜெர்மனியின் கூடுதல் எல்லை சோதனைகள் செப்டம்பர் வரை தொடரும். எனவே மக்கள் எல்லைகளை கடக்கும் போது தங்கள் கடவுச்சீட்டு மற்றும் குடியிருப்பு அனுமதியை எடுத்து செல்ல வேண்டும். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய நுழைவு மற்றும் வெளியேறு முறை இன்னும் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் தவிர்த்த நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் நுழையும் போது முறையாக தங்களது கடவுச்சீட்டு மற்றும் பயோமெட்ரிக் தரவை பதிவு செய்ய வேண்டும். இதேவேளை மின் ஸ்கூட்டர்கள் மற்றும் மொபெட்கள் ஆகியவற்றின் தகடுகள் பச்சை நிறத்திலிருந்து கருப்பு நிறத்திற்கு மாற்றப்பட வேண்டும். அத்துடன் ஜெர்மனியின் சூஃபா கடன் முறை மார்ச் மாத இறுதியிலிருந்து மிகவும் வெளிப்படையானதாகவும் ஆன்லைனில் அணுகக்கூடியதாகவும் மாற்றப்படும். வீட்டை வாடகை கெடுக்க அல்லது வங்கிக் கணக்கை திறக்க விரும்பும் மக்களுக்கு குறித்த சூஃபா கடன் முறை மிகவும் முக்கியமானது. இதுவேளை சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8ஆம் தேதி பெர்லினில் பொது விடுமுறை தினமாகும். ஆனால் இந்த ஆண்டு அது ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. இதேவேளை ஜெர்மனியில் வசந்த காலம் அதிகாரப்பூர்வமாக மார்ச் 20ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. அத்துடன் மார்ச் 29ஆம் தேதி அன்று பகல் சேமிப்பு நேரத்திற்கான கடிகாரங்கள் 1 மணி நேரம் முன்னோக்கி நகரும். மக்கள் இதன் போது 1 மணி நேர தூக்கத்தை இழந்தாலும் நீண்ட பிரகாசமான மாலை பொழுதை பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.